ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ இந்த 39வது நாள் உபவாச ஜெபத்திலும் தேவன் நம்மோடு தொடர்ந்து பேசும்படியாக, ஹல்லேலூயா, அவர் எதை குறித்து நம்மோடு பேச போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, நாடி நரம்பு தசைகள், ரத்தம், கண், மூக்கு, வாய், நாவு, கை, கால், அப்படியாக முழு அவயங்களும் அவருக்காய் நீதியின் செய்கிற அவயங்களாய் மாறும்படியாக தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. அதற்கும் முன்பாக அவர் ஹல்லேலூயா நீதியின் அவயமாய் அவர் மாற்றணும்னு சொன்னா ஏன் அப்படி அவர் வாஞ்சிக்கிறார், ஏன் அவர் அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறார்? நம்மளுடைய அவயங்கள் நீதிக்குரிய அவயங்களாய் மாறணும்னு அவர் ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனாய், அதாவது கிறிஸ்தவனாய் நாம் அவரை தெரிந்து கொண்டு அவரை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால், எதற்காய் தேவன் நம்மை தெரிந்தெடுக்கணும்? எதற்காய் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளணும்? அவர் தெரிந்து கொள்வதற்கும் நம்மளை அவர் தெரிந்தெடுப்பதற்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. What is the reason behind God choosing us? நம்மை தேவன் தெரிந்தெடுப்பதற்கு நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்மை தெரிந்தெடுத்தார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாமெல்லாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நிறைய தகுதி வேணும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டால் என்று சொன்னால், அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அவர் எந்த நோக்கத்திற்காய் நம்மை தெரிந்து கொண்டார், எந்த காரணத்திற்காய் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, காரணம் என்ன, திட்டம் என்ன, இதை நாம் உணர்ந்தவர்களாய் மாறணும் முதல்ல. ஹல்லேலூயா. இதை நாம் உணராமல் இன்னும் நாம் உலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு உலகத்தின் சத்தங்களுக்கும் உலகத்தின் உறவினர், பெற்றோர், இன்னும் மற்ற உலகத்தில் உள்ள பாசங்களுக்கும் செவி கொடுத்து கொண்டு, ஹல்லேலூயா, அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து தேவனுடைய குமுறலையும், தேவனுடைய பெருமூச்சையும், தேவனுடைய கதறலையும் இன்னும் நம்மளுடைய அவயங்களில் கேட்காதபடிக்கு, அவயங்கள் அப்படியாய் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, உணர்வில்லாத அவயங்களாய் மாறுவதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் என்ன விரும்புகிறார், என்ன வாஞ்சிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, இதோ நாம் வேண்டுதல் செய்வதற்கு இன்னதென்று அறியாதபடிக்கு அவர் என்ன பண்றாரா, வாக்கு கடுங்கா பெருமூச்சுகளோடு அவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார், அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுகிறதின் சத்தம், அந்த வேண்டுதலின் சத்தம் இன்னும் நம் காதுகளில் கேட்கவில்லையா? இன்னும் நம் காதுகளில் அது துணிக்கவில்லையா என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம காதுகள், இந்த அவயம், இந்த ஒவ்வொரு அவயமும், இந்த காது என்ற அவயத்தில் நம்ம கேட்க முடியல அப்படின்னா இன்னும் நாம் உணராதவர்களாய் காணப்படுகிறோம்.
எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? உணர்வில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் உணர்வுள்ளவர்களாய் காணப்படும்படியாக, அல்லேலூயா, அவர் எப்போ சிலுவையிலே அறையப்பட்டு பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், அல்லேலூயா, இந்த கதறல் அன்றைக்கு மட்டுமில்லைங்க, இன்றைக்கும் அவர் நமக்காய், நம் ஒவ்வொருவருக்காய் அவர் கதறிக்கொண்டிருக்கிறாரே. இதை நாம் உணராதபடிக்கு ஹல்லேலூயா, இன்னும் நாம் அதை அறியாதபடிக்கு நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் ஜீசஸ் நீதியின் அவயங்களாய் மாறவில்லையே. ஹல்லேலூயா. நம்மளுடைய அவயங்கள் நீதியின் அவயங்களாய் மாறினால் அவருடைய கதறலும், அவருடைய ஏக்கமும், அவருடைய பெருமூச்சும் நம்மால் உணர முடியுமே. ஹல்லேலூயா. நம்மால் உணர முடியுமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் அதற்காய் தான் இன்னும் நம்மளை பார்த்து பெருமூச்சோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு, தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் உணராதவர்களாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பேசிக்கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த கதறலை, பெருமூச்சை நாம் உணர்ந்தவர்களாய் மாறும்படியாக தான் இந்த நாளிலும் தேவன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை எடுத்தவங்க வாசிங். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மற்றவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று தேவன் இன்று நாளிலே நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த கதறல் தேவனுடைய பெருமூச்சு, ஆவியானவருடைய பெருமூச்சு, ஏக்கம், அதை நாம் உணர்ந்தவர்களாய் இருப்போமானால் அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அவயங்கள், நம்முடைய அவயங்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய ஏக்கம், வாஞ்சை, நம்முடைய கண்கள், காதுகள், நம்மளுடைய நாவு, நம்மளுடைய வாய், நம்மளுடைய கை, கால், எல்லாம் அவருடைய ஏக்கங்களையும் பெருமூச்சுகளையும் உணர்ந்தவைகளாய், ஹல்லேலூயா, நீதிக்குரிய ஆயுதங்களாய் ஒப்பு கொடுக்குமே. நீதிக்குரிய ஆயுதங்களாய் இந்த அவயங்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குமே தவிர, ஹல்லேலூயா, அப்போ இந்த உணர்வு இல்லாதவர்களுக்கு தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய அவயங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்னும் இந்த அவயங்கள் தேவனுக்கு பிரியமாயிராத காரியங்களை செய்கிறதே, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறதே.
தேவனுக்கு பிரியமில்லாத யோசனைகளை சிந்திக்கிறதே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு கண் பார்க்குதே, காதுகள் தேவனுக்கு பிரியமில்லாத சத்தம் கேட்குதே. ஹalleluya. இந்த கைகளும் கால்களும் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கு செல்லுகிறதே. ஆமென். ஆதலால் இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஹalleluya, நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? முதலாவது உணர்வுள்ளவர்களாய் மாறினால்தான் நம்மளுடைய அவயங்களை நீதிக்குரிய அவயங்களுக்காக ஆயுதங்களாக தேவனுக்கு முன்பாக நாம ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா உணர்வே இல்லாதவர்களாய் காணப்படுவோம். சொன்னா இந்த அவயங்கள் நீதிக்குரிய அவயங்களாய், தேவன் சொல்லுகிற நீதிக்கு கீழ்ப்படுகிற அவயங்களாய் ஒரு நாளும் இந்த அவயங்கள் மாறாதே. நம்ம ஒப்பு கொடுப்போமே தவிர இந்த அவயங்கள் என்ன பண்ணாது? அதற்காய் செயல்படாதே. தேவனுடைய ஆயுதங்களாய் செயல்படாதே, நீதிக்குரிய ஆயுதங்களாய் செயல்படாதே, நீதியை செய்கிற ஆயுதங்களாய் செயல்படாதே. நீதியின் ஆயுதமாய் செயல்பட வேண்டுமானால் அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல உணரணும். ஆமென். உணரணும். அவருடைய சத்தத்தை உணர்ந்தவர்களாய், கதறலை உணர்ந்தவர்களாய், அவருடைய பெருமூச்சு ஏக்கம் எண்ணத்தை உணர்ந்தவர்களாய் என்ன பண்ணணும்? முழுமையாய் நம்மை தாழ்த்தி கீழ்ப்படுத்தி அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அது நீதிக்குரிய ஆயுதங்களாய் அது மாறும். அல்லேலூயா. சும்மா மட்டும் அது நீதிக்குரிய அவயங்களாய் ஆயுதங்களாய் மாறாதுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் அவயங்களை, நம்மளுடைய எல்லா அவயங்களும் அநீதியின் ஆயுதங்களாய், அநீதி செய்கிற ஆயுதங்களாய். அல்லேலூயா. அநீதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ, தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தவிர வேறே எந்தெல்லாம் காரியம் நாம் செய்ய விரும்புகிறோமோ அதெல்லாம் அநீதியான காரியங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது தான் நீதி. அல்லேலூயா. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ ஆண்டவர், அதை அப்படியே கீழ்ப்படியும்படியாக, அதை அப்படியே அதற்கு நாம் செவி கொடுக்கும்படியாக, ஒப்பு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாறும் பொழுதுதான் அதுதான் நீதி. அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் தேவன் என்ன சொல்றாரு? உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக, அநீதி செய்கிற ஆயுதங்களாக, அதற்கு பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், இந்த பாவத்தை செய்கிற அவயங்களாய் ஆயுதங்களாய் மாறாதபடிக்கு உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம ஒரு காலத்துல பாவத்துக்காய் நாம் மரித்தவர்களாய் காணப்பட்டிருந்த நம்மை தேவன் மீட்டெடுத்து, அல்லேலூயா, அவர் என்ன பண்றாரு? நம்மளை பிழைத்திருக்க செய்திருக்கிறாரே. அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மளுடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதே அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம்.
என்று நம்புகிறோம். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை என்னங்க? அவரோட கூட நாம் மரித்து, பாவத்துக்கு மரித்து, நம்மளும் என்ன செய்கிறோம்? அவருடனே கூட பிழைக்கிறோம். அதுதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. அல்லேலூயா. அப்போ நம்ம மரித்து நாம் பிழைத்து இருக்கிறோம் சொல்லி நம்ம நம்புறோம். அல்லேலூயா. அப்போ மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். அந்த கிறிஸ்து மீண்டும் மரிப்பதில்லை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனிமே அவரை ஒருபோதும் என்ன செய்யாதுங்க? ஆண்டு கொள்ளாது. ஏன் என்று சொன்னால், அவர் மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தின் வாசல்களை ஜெயித்தவராய், பாதாளங்களை ஜெயித்தவராய் அவர் என்ன பண்றாரு? அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்போ அவர் எதற்காய் மரிக்கிறார்? பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தாருங்க சிலுவையில. அவர் பிழைத்திருக்கிறது எதற்காய்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நாமளும் என்ன எண்ணிக்கொள்ளணுமா? ஹல்லேலூயா. நாமெல்லாம் பாவத்துக்கு ஒரு தடவை மறைச்சிட்டோம். அதுதான் ஞானஸ்தானம் எடுத்தது. நாம என்ன பண்ணிட்டோம்? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளணும். இப்போ நம்மலாம் யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். நம்ம யாருக்காக நம்ம மரித்தோம்? பாவத்துக்காக மரித்தோம். எதற்காய் மரித்தோம்? பாவத்துக்காய் மரித்தோம். இப்ப நம்ம யாருக்காய் பிழைத்திருக்கிறோம்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீங்க இப்ப யாருக்காக பிழைத்திருக்கிறீங்க? தேவனுக்காக பிழைத்திருக்கிறீங்க. அப்ப தேவனுக்காக பிழைத்திருக்கிற நீங்கள் திரும்பியும் பாவத்துக்கு கீழ்ப்படியலாமா? ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த பாவத்துக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த சரீரம் செத்து மரித்து மீண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய சரீரங்கள் பிழைத்திருக்கிறது. இது நம்ம அறிகிறோம். அறிந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த இச்சைகளின்படி, என்னதுங்க? சரீர இச்சைகளின்படி. இந்த சரீர இச்சை ரொம்ப மோசமானதுங்க. சரீர இச்சைனா நம்மலாம் நினைக்கிறது என்னன்னா, நம்ம என்னன்னா நினைக்கிறோம்? திருடுறது, வேசித்தனம், கள்ளன், இவங்கள தான் நம்ம சரீர இச்சை நம்ம நினைக்கிறோம். சரீர இச்சை என்பது உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஆசைகளும், உலகத்திற்காய், இந்த உலகத்திலே இருக்கிற உறவுகளுக்காய் நம்மளுடைய ஆசை நேராய் திரும்பினதுனாலே அது சரீர இச்சை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவனை மட்டுமே தான் நம்ம நேசிக்கணும். தேவனுக்காக தான் வாழணும். தேவனுக்காக தான் பிழைத்து இருக்கிறோம். அதுக்காக எல்லாரும் யோசிச்சுக்காதீங்க, மற்றவங்களை யாரும் நேசிக்கவே கூடாதானா அப்படி சொல்லல தேவன். அல்லேலூயா. மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் தேவனை பார்க்கிலும் நீங்கள் எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அது நமக்கு விக்கிரகமாய் மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வசனம். நம்மளுடைய நேசம், பாசம்
முற்றிலும் அவருக்கே சொந்தமாயிருக்க வேண்டும். அவருக்கு அடுத்ததுதான் யாராயிருந்தாலும் சரி, கணவன் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், நம்மளுடைய தாய் தகப்பன்மார் ஆகட்டும், நம்மளுடைய உற்றார் உறவினர் ஆகட்டும், அக்கா தங்கச்சிங்க ஆகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், முதல் நம்மளுடைய அன்பு, முதல் அன்பு, the first love should be only on God. Hallelujah. அந்த அன்பு முதல்ல யாரை மட்டும்தான் முதல்ல இடத்துல வைக்கணும்? தேவனை மட்டுமே தான் முதல் இடத்துல வைக்கணும். அந்த அன்பு என்ற அந்த கேட்டகரியில நம்ம ஆண்டவருக்கு 2வது இடம் கொடுத்து வேற எந்த உறவுக்காவது முதலிடம் கொடுத்தோம் சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடிக்கு மற்ற உறவுகளுடைய வார்த்தையின் சத்தம் நமக்கு மேலாய் தோன்றுகிறதுன்னு சொன்னா அது என்னவா மாறுதுங்க? விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. அப்போ நீங்க இல்ல நானு எல்லாரும் விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கிறோமே தவிர தேவனுக்கு இடம் கொடுப்பதில்லை என்று இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த சாவுக்கேதுவான நம்மளுடைய சரீரம் எந்த அதிகாரம் இது? ஹல்லேலூயா. மத்தேயு 10:37 வாசிங்க. மத்தேயு தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன், மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஓகே, வெரி குட். இப்போ தன் தகப்பனையாவது தன் தாயையாவது, ஹல்லேலூயா, என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? தகப்பன் தாய், இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமான தகப்பன் தாய், அவர்களையே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதிகமாய் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ தகப்பன் தாய்க்கே அதுனா அடுத்து அவர் சொல்றாரு மகனையாவது மகளையாவது. அப்ப எல்லா உறவுகளும் அந்த கேட்டகரியில தான் வந்துடுது. ஹல்லேலூயா. எல்லா உறவுகளும் கணவன் மனைவி, தகப்பன் தாய், மகன் மகள், இன்னும் மற்றும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் அதே தான். ஹல்லேலூயா. நம்ம அவர்களுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து தேவனுடைய கட்டளைக்கு நாம் மீறுவோமானால், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடாமல் நாம் போவோமானால், அப்போ நம்மளுடைய அவயங்கள் அநீதி செய்கிற அவயங்களாய் அது மாறுகிறதே. அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பாவத்துக்கு மரித்து நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்திருக்கிறோமே, அவருக்காய் பிழைத்திருக்கிறோம் தானே, அது நமக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சிட்டு திரும்பியும் அவருக்காய் வாழ வேண்டிய நாம், தேவன் அந்த நோக்கத்திற்காய் தானே நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்திற்காக தானே தேவன் நம்மளை விசேஷவர்களாய் அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இன்னும் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறாரே. அதை இன்னும் உணராதவர்களாய் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய அவயங்களை ஹல்லேலூயா அநீதியின் ஆயுதமாக பயன்படுத்துகிறோமே.
அநீதியின் ஆயுதமாக பயன்படுத்துகிறோமே. அப்போ எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ, எதெல்லாம் தேவன் வேண்டான்னு சொல்றாரோ, அதெல்லாம் இந்த அவயம், நம்மளுடைய அவயம் செய்யக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. பாவம் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. வெளியில செய்கிற திருட்டு, கொலை, பொய், விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் நிறைய கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் உள்ளுக்குள்ளார காணப்படுகிற பாவங்கள் என்னது? பெருமை, மேட்டிமை, கசப்பு, வைராக்கியம். அது மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடாமல், தேவனுடைய அன்பை அசட்டை செய்து, தேவனுடைய கதறலை, குமரலை அசட்டை செய்து, ஹல்லேலூயா, நாம நம்மளுடைய அவயங்களை அநீதிக்கு ஆயுதமாய் நாம் பயன்படுத்துவோமானால், தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் தான் காணப்படுகிறோம். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட நோக்கமே நம்மிலே நிறைவேறாதுங்க. அல்லேலூயா. அவர் நோக்கத்திற்காய், ஒரு திட்டத்திற்காய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த நோக்கத்திற்கும் அந்த திட்டத்திற்கும் தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம செயல்படணும். நம்ம செயல்படுறதுனா என்னங்க? நம்மளுடைய எல்லா அவயங்களும் அதை நோக்கியே செயல்பட வேண்டும். நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தை, வாஞ்சை, விருப்பம், ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய மூச்சு எதை நோக்கி செயல்பட வேண்டும்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. இந்த அவயங்கள் ஒவ்வொன்றும் வெளியரங்கமாய் காணப்படுகிற அவயங்கள். கண், காது, வாய், நாவு, கை, கால் எல்லாம் அவருடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக தான் என்ன பண்ணணும்? இந்த அவயங்கள் எல்லாம் செயல்படணும். ஆனா என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் அநீதியின் ஆயுதங்களா அதை பயன்படுத்துறோமே. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இன்னும் நீங்க உணரலப்பா? நீங்க மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களை தேவனுக்கு அப்படித்தானே ஒப்பு கொடுத்தீங்க. ஆனாலும் நீங்க இன்னும் அநீதியின் ஆயுதங்களாய் உங்க அவயங்களை நீங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே. எப்போ மாற போறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு. அதான் 16வது வசனத்துல பார்க்கும்போது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாத்தீங்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவமானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் சரி, நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு உங்களை அடிமைகளா ஒப்பு கொடுக்குறீங்களோ, நான் பாவத்துக்கு தான் ஒப்பு கொடுப்பேன், நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க அவயங்கள்லாம் என்னதான் செய்யும்? பாவத்தை தான் செய்யும். அல்லேலூயா. நீங்க நீதிக்கு நான் கீழ்ப்படிவேன் உங்க அவயங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க அவயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நீதியவே செய்யும். அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுக்கிறது யார் இடத்துல இருக்குது? நம்ம கையில தானே இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்போ இந்த நாளில ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்துடுறார். எப்பா, நீ தான் ஒப்பு கொடுக்கணும். நீ பாவத்துக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு உன்னுடைய அவயத்தை, அல்லேலூயா, பாவத்துக்கு ஏதுவான காரியத்துக்கு உங்கள் அவயத்தை ஒப்பு கொடுக்கிறீர்களா? இல்லை மரணத்திற்கு, நீதிக்கு கீழ்ப்படிய உங்கள் அவயங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஃப்ரீ சாய்ஸ் God has given us. அவர் யாரையும் கம்பல் பண்ண மாட்டார். எப்பா 2 சாய்ஸ் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நான்.
நீ எதற்கு ஒப்பு கொடுக்கிறியோ அதுக்கு தான் உன்னுடைய அவயங்கள் கீழ்ப்படியும். நீ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டினா உன்னுடைய அவயங்கள் அதுக்கு தான் கீழ்ப்படியும். நீ ஹல்லேலூயா நீதிக்கு ஏதுவான காரியங்களை செய்யணும், நீதிக்கு தான் நான் கீழ்ப்படினோம், நீ ஒப்பு கொடுத்தினா அந்த நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் நீதி செய்கிற அவயங்களாய் மாறுமே. அப்போ இப்போ யார் கையில இருக்குது? நம்ம கையில தானே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா, நீதிக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீதிக்கு ஒப்பு கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. ஆனா இந்த நீதிக்கு நம்மளுடைய அவயங்கள் ஒப்பு கொடுக்கணும்னா அதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்? உணர்வுள்ளவர்களாய் மாறணும். நம்ம பாட்டுக்கு நம்ம யோசிக்க கூடாது. ஏன் நான் எல்லாம் கரெக்டா தானே செய்றேன், நான் எது செய்தாலும் நான் கரெக்டாக ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் நல்லா உபவாசிக்கிறேன், நான் சபைக்கு சொல்கிறேன், எல்லாமே கரெக்டாக செய்கிறேனே. நேற்றைக்கு ஆண்டவர் பேசினார், என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் காண்பித்து கொள்ளாதபடிக்கு. ஹல்லேலூயா. மனிதனால் எதெல்லாம் மேன்மையாய் கருதப்படுகிறதோ அதையெல்லாம் தேவன் எப்படியாய் கருதுகிறார்? அருவருப்பாய் கருதுகிறார். வசனம். அதையெல்லாம் தேவன் எப்படியாய் கருதுகிறார்? அருவருப்பாய் கருதுகிறார். அப்போ நம்ம மனிதர்கள் எதை யோசிக்கிறார்களோ, இந்த உலகம் எதையெல்லாம் சிந்திக்கிறதோ, எதையெல்லாம் சரி என்று சொல்லுகிறதோ, இந்த உலகத்திலே எல்லா சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், நம்மளுடைய குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா காரியங்கள், இந்த உலகம் சரி என்று சொல்லுகிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இன்னும் இந்த உலகத்திலே செய்கிற எல்லா சடங்காச்சாரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் நாம் இசைந்து போய்கொண்டு நம்ம என்ன சொல்றோம்? நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய அவயங்களை நீதியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேனேன்னு சொல்றோமே. ஆனா அந்த அவயங்களோ அது நீதியை செய்கிற அவயங்களாய், ஆயுதங்களாய் மாறாதபடிக்கு அநீதியை செய்கிற ஆயுதங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை இன்னும் உணராதவர்களாய் காணப்படுகிறோமே. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னும் உணர்வில்லாமல் காணப்படுகிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வுள்ளவர்களாய் மாறினால் ஒழிய நம்மளுடைய அவயங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாறாது. உணர்வுள்ளவர்களாய் காணப்பட்டால் ஒழிய நம்மளுடைய அவயங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாய் அது மாறவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே தேவன் நம்மோடு பலமாய் வைராக்கியமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதையும் நம்மளே நினைச்சிக்க கூடாது. நம்ம எல்லா விஷயங்களும் சரியாய் செய்கிறோம். நான் கரெக்டா சபைக்கு போறேனே, கரெக்டா போறேனே, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு தான் போறோமா? ஆண்டவர் சொல்ற காரியத்தை தான் செய்யறோமா? ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யறோமா? அதை கேட்டோமா? இல்லை நம்மளா போயிட்டு நம்மளே நான் கரெக்டாக போகிறேன், எல்லாம் செய்கிறேன்னு நம்மளே யோசிச்சுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணணும்? சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே உங்களை நீங்கள் என்ன வஞ்சித்து கொள்ளாதீங்க. நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன், இந்த உலகத்திற்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க நீதிமான் என்று சொல்லி, ஆனால் என்னுடைய பார்வையிலோ நீங்கள் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில்
நியாயப்பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கேதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மாம்சத்துக்கு நேற்றைய தினம் பேசினது போல மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தால் நம்மளுடைய சிந்தை மாம்சத்திற்குரிய சிந்தையாய் காணப்பட்டால், நமக்கு இன்னும் ஆவிக்குரிய சிந்தை நமக்கு காணப்படவில்லை என்று சொன்னால், ஹல்லேலூயா, நாம் எப்படிதான் இருப்போம்? இந்த அவயங்களெல்லாம் அநீதி செய்கிற ஆயுதங்களாய் தான் நம்மளுடைய அவயங்கள் காணப்படுங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாய் காணப்படணும். நேத்தி சொல்லி கொடுத்தார். ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தைனா என்ன? எதையெல்லாம் தேவன் சிந்திக்கிறாரோ. இப்போ ஆவிக்குரிய சிந்தைனா இப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இப்ப அவருடைய பெருமூச்சு, அவருடைய கதறல், அவருடைய ஏக்கம், அவருடைய எல்லா விதமான துக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஐயோ என் பிள்ளை, ஓ எனக்காக, ஓ என்னுடைய பிள்ளைகளாக, ஓ என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களெல்லாம் நீதி செய்கிற அவயங்களாய் என் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா என்ற கதறல். இது ஆவிக்குரிய சிந்தை இருந்தாதான் இது உணர முடியும். மாம்சத்திற்குரிய சிந்தை இருந்தா இது உணர முடியாதபடிக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, என்ன நடக்குது? இந்த உலகத்திலே வருகிற சத்தங்களும் கதறல்களும் பெருமூச்சுக்களும் குமரல்களும் தான் நம்மளுடைய அவயங்களிலே கேட்டுக்கொண்டே இருக்குமே தவிர, தேவனுடைய குமரல்களும் கதறலும் நம்மளுடைய அவயங்களிலே ஒரு நாளும் தொனிக்காது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். இந்த ஆவிக்குரிய சிந்தை வரணும்னா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த மாம்சத்திற்குரிய சிந்தையை எடுத்து போற்றுங்க. இது வேண்டாம், இது எங்களுக்கு வேண்டாம். இந்த சிந்தை ஆவிக்குரிய சிந்தை தாங்க. உங்களுடைய மூச்சு பெருமூச்சு கதறலை கேட்கிற ஒரு சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு அவயம் ஒவ்வொன்றாய் மாறணும்னு சொல்லி ஆவிக்குரிய சிந்தைக்கு உட்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு திரும்பவும் பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லா அவயங்களையும் என்ன பண்ணணுமா? நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாறணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுன்றது எல்லாரால ஒப்பு கொடுக்க முடியாது. எல்லாரும் எடுத்ததுமே என்ன கேட்பாங்க? ஏன் நாங்க ஒப்பு கொடுத்துட்டோமே, நாங்க சரியாதானா இருக்கிறோமே, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க சொல்றத போய் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டோம் என்ற மேட்டிமை வேண்டாம். நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம், நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் என்ற மேட்டிமை வேண்டாம். நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நாங்கள் தசமபாகம் செலுத்துகிறோம், சபைக்கு ஒழுங்காய் செல்லுகிறோம் என்ற மேட்டிமை வேண்டாம். தேவனிடத்தில் விசாரிங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்திலே நாம் விசாரித்து நமக்கு ஆவிக்குரிய சிந்தை தான் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம அவர் சொல்லுகிற வழியில தான் நம்ம ஃபாலோ பண்றோமா, அவர் சொல்றதுக்கு தான் நம்ம செவி கொடுக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, நியாயப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவனிடத்தில் விசாரித்து, ஏன்னு சொன்னா பரலோகத்துக்கு அழைத்து செல்பவர் அவர் தாங்க. நீங்களே பரலோகம் போயிட முடியுமா? நம்மளே நம்ம நியாயப்படுத்தி கொண்டு இந்த உலகத்துல நம்மளை திருப்திப்படுத்தி கொள்ளலாம். பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற தேவாதி தேவனிடத்தில் விசாரிச்சிங்களா?
அவருடைய அளவுகோலுக்கு தகுந்தவாறு அவருடைய அந்த தராசு நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நிறுத்த போகிறாரே, அந்த தராசிலே நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்ட கிரியைகளாய் காணப்படுகிறது? நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதை நாம் விசாரிக்கிறோமா? யார்கிட்ட விசாரிக்கணும்? மனுஷனிடத்துல இல்லைங்க, தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. தேவனிடத்துல விசாரிக்கணும். ஆமென். இந்த நாளில தேவன் அதை தான் நம்ம பார்த்து சொல்றாரு. நமக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களாய் நம்ம ஜீவிக்கிறோம், வாழ்றோம்னா நமக்குள்ள நம்மளை அறியாம அந்த மேட்டிமை வந்து விடுகிறது. என்ன மேட்டிமை? நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற மேட்டிமை. இந்த மேட்டிமை வந்தாலே எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனிடத்துல விசாரிக்கவே மாட்டோம், எதையுமே தேவன்கிட்ட கேட்கவே மாட்டோம். எல்லாம் நம்ம சுயமாகவே மாம்சத்தின்படியே செய்ய ஆரம்பிச்சிருவோம். செஞ்சுட்டு நம்மளை நாமே சொல்லிப்போம், நாங்க ஜெபிக்கிறோமே, எல்லா காரியத்துக்கும் நாங்க ஜெபிக்கிறோமே. ரைட்டு, ஜெபிக்கிறீங்க, மீண்டும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வந்ததா? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் சரி போப்பா மகனே நீ போலாம் என்று அனுமதி பெற்றுக்கொண்டீர்களா? அந்த அனுமதி பெறும் வரை யாக்கோபு போராடுனது போல போராட வேண்டும் தானே? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன்னு சொல்லி கால்களை பிடித்து போராடினானே இரவெல்லாம். அப்படி போராடுங்க தேவனிடத்துல. பதில் வரலன்னா காத்துருங்க. காத்திருக்கிறதும் இல்லை, போராடுவதும் இல்லை, ஜெபிக்கிறது, ஜெபித்து முடிச்சுட்டு ஆமேன் இயேசுவே இந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம், நீங்க எங்களோடு கூட இருங்க, இந்த காரியத்தை எங்களுக்காய் வாய்க்க செய்யுங்க, நம்மளே சொல்லி நம்மளே முடிச்சு போய் அந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துடுறோம். ஆமேன். அதுக்கு முன்பாக கேட்கிறோமா, ஆண்டவரே இந்த கால்கள் இந்த காரியத்துக்கு நேராய் போகிறதே, இந்த கால்கள் நீதிக்குரிய ஆயுதமாய் காணப்படுகிறதா இல்ல அநீதிக்குரிய ஆயுதமாய் இப்போ காணப்படுதா? இப்ப இந்த இடத்துக்கு நான் போனேன்னா நான் நீதியின் செய்கிற ஆயுதமா இந்த கால் மாறுதா இல்ல அநீதியின் செய்கிற ஆயுதமா இந்த கால் மாறுதான்னு கேட்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா, ஆண்டவரே சொல்லுங்க, நாங்க செய்கிற இந்த காரியம் உம்முடைய பார்வையில் பிரீதியாய் காணப்படுகிறதா? கேட்கணுங்க. அவரிடத்துல கேட்டு அவர் சொன்னால் ஒழிய நம்மளை நாமே திருப்திப்படுத்தி கொள்வதிலே அர்த்தம் இல்லை. ஏன்னு சொன்னா பரலோகம் நம்மளால தனியா போக முடியாதுங்க. தேவன் தான் நம்மளை அழைத்து செல்லணும் பரலோகத்துக்கு. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர் ஒவ்வொரு மனுஷனையும் வரிசையிலே நிக்க வச்சு விசாரிப்பார்ல. அவன் கிரியைக்கு ஏற்ற தக்க பலன்னு சொல்லி இருக்கிறாரே. கடைசியில் அவர் நம்மளை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தேன், உம்முடைய நாமத்திலே நான் பிசாசுகளை துரத்தினேன், உம்முடைய நாமத்திலே நான் பிரசங்கம் பண்ணேன், ஊழியம் செஞ்சேன், உம்முடைய நாமத்திலே நான் ஜெபித்தேன், வேதத்தை தியானித்தேன், உம்முடைய நாமத்திலே நான் உபவாசித்தேன், உம்முடைய நாமத்தினால் தான் நான் சபைக்கு சென்றேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நம்மை பார்த்து, உன்னை அறியேன் மகளே, உன்னை அறியேன் மகளேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுங்க? இப்பொழுதோ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதும் நாம் ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே கதறி அழுது, ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் எங்களுடைய அவயங்கள் எல்லாம் நீதிக்குரிய ஆயுதமாய் அவயமாய் நீதியை செய்கிற ஆயுதமாய் இந்த அவயம் காணப்படுகிறதா என்று நாம் தேவனிடத்திலே விசாரிக்க வேண்டும். நாம் மரித்த பிற்பாடு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே தரம் தான் நமக்கு இந்த வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாவிட்டால்
இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் காலம் இருக்குன்னு சொல்லி நம்ம காலத்தை தாழ்த்தி தாழ்த்தி நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் அநீதியே செய்து கொண்டிருந்தால் அப்ப நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? ஹல்லேலூயா. நாமே முதலாவது தகுதி இல்லை என்று சொன்னா பிறரை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. ஆகையால் நமக்குள்ளே மேட்டிமை ஒருபோதும் வரக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, பெருமை வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், வேதத்தை நன்கு படிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்பதற்காய் நாம் தேவனை மறந்து நம்மளா செயல்படக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆவியானவரிடத்திலே கேட்டு விசாரித்து ஜெபித்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து வசனத்தை அவர் வசனம் மூலமாய் பேசுகிற காரியங்களை கேட்டு அது நம்ம செய்யறது சரியா தவறான்னு கேட்டு செய்யணுங்க. நாம இஷ்டப்படி செஞ்சுட்டு ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டேன், தவறு செஞ்சிட்டனோ, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு ஒரு வாட்டி மன்னிப்பாரு, 2 வாட்டி மன்னிப்பாரு. மீண்டும் மீண்டும் செய்து செய்து நம்ம மன்னிப்பு கேட்கிறவர்களாய் காணப்பட்டோம் சொன்னா அவர் மன்னிக்க மாட்டாரே. சத்தியத்தை மனப்பூர்வமாய் அறிந்து சத்தியத்தை முழுமையாய் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்வானாகில் அவனுக்கு என்ன இல்லைங்க? அவனுக்கு மன்னிப்பு இல்லை. அப்ப சத்தியம் நமக்கு சொல்லப்படுதுல, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. இன்னும் நம்ம கீழ்ப்படியாம நம்மளுடைய அவயங்களெல்லாம் அநீதிக்குரிய ஆயுதமாவே ஒப்பு கொடுத்துட்டே இருந்தா எங்க இருந்து மன்னிப்பு வரும்? எப்படி தேவன் நம்மை மன்னிப்பார்? ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அதுதான் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், எடுத்தவங்க வாசிங்க. வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவன் உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. கேட்டீங்களா? அப்போ தேவனுக்கு முன்பாக சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார்னா, நீ வெட்கப்படக்கூடாதபடிக்கு நீ நிதானமாய் பகுத்து போதித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையா இருந்தா இதே தானே எல்லாருக்கும். அந்த வசனத்தை அறிந்த நமக்கு இந்த நாளிலே நாம தேவனுடைய சத்தத்தை கேட்டு சத்தியத்தை அறிந்து நாம இன்னும் நிதானித்து பகுத்து அறியலனா நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமனாக எப்படி நாம நிற்க முடியுங்க? எப்படி நிற்க முடியும்? இந்த நாளிலே தேவன் ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக தான் எச்சரிக்கிறார். நம்ம இவ்வளோ சத்தியத்தை கேட்டும் இன்னும் நாம் உணர்வில்லாதவர்களாய் இன்னும் நம்மளுடைய அவயங்களெல்லாம் அநீதியின் ஆயுதங்களாக நம்மளுடைய அவயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணராதபடிக்கு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோனா கடைசியில முடிவு நம்மை போல பரிதாபமான ஒரு நிலைமை வேற யாருக்கும் இருக்காதுங்க. முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை மகா கெடுதலாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தடம் தப்பி பிழைப்பதுதான் பெரிய விஷயம். திரும்பியும் அவனிடத்துல பிசாசினிடத்துல நம்ம சிக்கி கொண்டோம் சொன்னா மீட்பு கிடையாதுங்க. மீட்பு கிடையாது. ஒரு தரம் தேவன் நம்மை மீட்டெடுப்பார்.
எத்தனை தடவை மீட்டெடுப்பார்? சத்தியம் அறியலனா ஓகே, சத்தியம் தெரியல என் மகளுக்கு சத்தியம் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை, சத்தியம் எடுத்து உரைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறக்கப்படுவார். ஆனால் சத்தியத்தை அறிந்தும் மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால், மனப்பூர்வமாய், அது கூட மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோமே, நம்மளுடைய அவயங்களெல்லாம் அநீதியின் ஆயுதமாய் மாறிக்கொண்டே இருக்கிறதை உணராதபடிக்கு பாவம் செய்து கொண்டே இருப்போமானால், அப்போ நம்ம எங்கெங்க நம்மளால தேவனுடைய பெருமூச்சலையும் கதறலையும் கேட்க முடியும்? பெருமூச்சு, கதறல் இதெல்லாம் நம்ம காதுல கேட்காததுனால தான் நம்ம உணர்வில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறீரே, எங்களுக்காய் கதறுகிறீரே, எங்களுக்காய் பெருமூச்சு, வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே, அது எங்கள் காதுகளிலும் எங்கள் இருதயங்களிலும் அது துணிக்கும்படியாக உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இன்னைக்கு கேட்கணும். அதை தேவன் உணர்வுள்ளவர்களாய் நம்மளை மாற்றினால்தான் அவருடைய சத்தம், அவருடைய கதறல் நமக்குடைய காதுகளில் அது துணிக்குமுங்க, நம்மால் அதை உணர முடியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்மளுடைய அவயங்களெல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாறணும்னா அதுக்கு முன்பாக நம்ம உணர்வுள்ளவர்களாய் மாறணும். அவர் சத்தத்தை, அவர் கதறலை பெருமூச்சில் கேட்கணும்னு சொல்லி அதுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு ஆவிக்குரிய சிந்தையை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாற்ற முடியும். அதற்காய் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து மிகவும் தெளிவாய் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நம்ம இன்னும் இந்த சத்தத்தை அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. இந்த சத்தத்துக்கு நம்மை நாமே கீழ்ப்படுத்தும்படியாக ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படுத்தணும் இந்த சத்தத்துக்கு நம்மை நாமே. இது தேவனுடைய சத்தம் என்பதை உணர்கிறவர்களாய் மாற வேண்டும். இது தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம். இது தேவன் தாமே தம்முடைய வாக்குக்கடங்கா பெருமூச்சோடு கதறுகிற சத்தம், குமுறல், வேண்டுதல் செய்கிற அந்த சத்தம் என்பதை உணர்ந்து நாம் செயல்படும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய சத்தம் என்று உணர்ந்தால் ஒழிய நம்மால் ஒப்பு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்கணும். பாருங்க, நம்ம 1 பேதுரு 4:2 வாசிக்கும் போது, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அப்ப என்ன பண்றோம்? நம்ம இந்த மாம்சத்துல தான் நம்ம இருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம பாடுபட்டு நம்ம ஆவிக்குரிய சிந்தையாய் மாம்சத்துக்குரியவர்களாய் இராதபடி ஆவிக்குரியவர்களாய் காணப்படும்படியாக நம்ம இந்த மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் நம்ம இந்த மாம்சத்திலே தோன்றுகிற காரியங்கள், இந்த மாம்சத்தின் வழியாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் விட்டோய்ந்திருப்பானாக. அல்லேலூயா, விட்டோய்ந்திருப்பானாக. ஏன்னு சொன்னா நம்ம இனிமே எப்படி இருக்கணும்? தேவனுடைய சத்தத்தையும் குமுறலையும் கேட்கிறவர்களாய், இந்த அவயங்களெல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாறும்படியாக, ஒப்பு கொடுக்கும்படியாக நம்ம மாறணும்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இவ்வளவாய் பேசுகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு அவர் முன்பாக 1 யோவான் 1:9 சொல்லியிருக்கிறபடி நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டு, அல்லேலூயா, பாவங்களை நமக்கு மன்னித்து, அவர் மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் அவர் நம்மிடத்திலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமாய் அவர் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய பாவங்களெல்லாம் இன்றைக்கு நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் இந்த மட்டும் எங்களுடைய அவயங்கள் அநீதி செய்கிற ஆயுதங்களாய் செயல்பட்டு கொண்டிருந்ததே. இந்த மட்டும் எங்களுடைய அவயங்கள் எல்லாம் நீதி செய்கிற ஆயுதங்களாய் செயல்படாமல் அநீதி செய்கிற ஆயுதங்களாய் செயல்பட்டு கொண்டிருந்ததே. தயவு கூர்ந்து மன்னியுங்க என்று சொல்லி அவரிடத்திலே கதறி அழுது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உணர்வுள்ளவர்களாய் மாறும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் இந்த நாளில விரும்புகிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நாவை தேவன் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு, வாயை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு, நம்மளுடைய சிந்தையை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. எல்லாத்தையும் ஒப்பு கொடுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரே. அல்லேலூயா. சிந்தை, நாவு, வாயு, கை, காலு அப்படின்னு சொல்லி கண்ணு, காது, ஒவ்வொரு அவயத்தையும் ஒப்பு கொடுத்து நீதிக்குரிய ஆயுதங்களை நீதிக்காக இந்த அவயங்களெல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாறும்படியாக நம்மை நாமே இந்த நாளிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது உணர்வுள்ளவர்களாய் மாறணும். உணர்வுள்ளவர்களாய் மாறணும்னா முதலாவது நமக்கு யாருடைய கதறல் கேட்கணும்? தேவனுடைய கதறல். தேவனுடைய அவர் கதறுகிற அந்த பெருமூச்சு விடுகிற அந்த பெருமூச்சு குமுறல்கள் நம்ம காதிலே தொனிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். இது ஜெபம் பண்ணாதான், அப்படி நம்ம கேட்டாதான், அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தாதான் நம்மை நாமே அவருக்காய் ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு அவர் இந்த வசனத்தின் மூலமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நமக்குள் ஒருபோதும் பெருமை, மேட்டிமை, நம்ம எல்லா காரியங்களும் சரியாய் செய்கிறோம் என்று நாமே எண்ணிக்கொள்ளக்கூடாது. எல்லா நேரத்திலும் அவரிடத்துல கேட்டு தான் நம்ம செய்யணும். அவர் சொல்றாரா? தேவன் சொல்றாரா? தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரா? வேதத்தின்படி, வசனத்தின்படி அது சரியாய் காணப்படுகிறதா? இதை ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்துல கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்படியாக தான் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிறார்.